வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 5வது நாளாக மீட்பு பணி தொடரக்கூடிய நிலையில் முண்டக்கை பகுதியில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளரிமலை பகுதியில் உள்ள சூஜிப்பாறை நீர்வீழ்ச்சியின் பாறைகளின் மேல் 3 பேர் அமர்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை திரையின் வாயிலாக பார்த்து வருகிறோம். 3 பேரும் பாறைகளின் மேல் அமர்ந்தபடி உதவி கேட்கக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ் மணி, இப்ப இந்த வெள்ள நீரின் வேகம் அதிகமாக இருப்பதால அந்த பகுதியை நெருங்குவதில் சிரமம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை எப்படி மீட்பதற்கு மீட்பு படையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்கிறார். மீட்பு படையினர் கிட்டத்தட்ட 5வது நாளாக தீவிரமாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமானவர்களை மீட்டிருக்கிறார்கள். இந்த நிலச்சரிவுல கிட்டத்தட்ட 190 பேர் காணாமல் போனதாக அந்த நிர்வாக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில 5வது நாளான மீட்பு பணியில கிட்டத்தட்ட 5 நாட்களாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நீர்வீழ்ச்சி அருகே சிக்கியிருந்தவர்களை கடலோர காவல் படையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வயநாடு முண்டக்கையிலிருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வெள்ளரிமலை பகுதியில சூஜி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இன்னும் அந்த தண்ணியினோட வேகம் குறையல. அந்த ஏற்கனவே ஏற்பட்ட மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக தண்ணீரோட வேகமானது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நிலையில வனப்பகுதி மற்றும் காட்டு பகுதியில இருக்க நிறைய பேர் சிக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கடல் மீட்பு குழுவினர் பல்வேறு இடங்கள்ல தேடுதல் பணியை ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில கடலோர காவல் படையினர் இந்த மீட்பு பணியின் போது சூஜிப்பாறை பகுதியில ஒரு 3 பேர் உயிருக்காக உதவி கேட்டு உயிருக்காக இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வருவாங்க. நேரடியாக சென்று மீட்க இயலாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம், தண்ணீரினுடைய வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நெருங்க முடியாத அளவுக்கு வேகம் மற்றும் சூழ்நிலைகள் இருப்பதால் கடலோர காவல் படையினர் உடனடியாக டார்னியர் விமானம் மூலமாக மீட்பதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த சூஜிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அருகே ஹெலிகாப்டர் கொண்டு அதன் மூலமாக மீட்பதற்கான அந்த நடவடிக்கையில ஈடுபட்டு வராங்க. 5 நாட்களாக ஒரு பாறையில் அருவி அருகே உள்ள ஒரு பாறையில் உயிருக்கு போராடி வரக்கூடியவர்களை கடலோர காவல் படையினர் கண்டுபிடித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து மாவட்ட நிர்வாகம் அதே போல மற்ற பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்களாக சிக்கியுள்ளவர்களை உடனடியாக மீட்பதற்கான அந்த அத்தனை நடவடிக்கையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கடலோர காவல் படை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.